கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. அதிமுகவிலிருந்து தாவியவர்களுக்கு திமுகவில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழகத்தில் இரு பெரும் மாநில கட்சிகளாக அதிமுக திமுக உள்ள நிலையில் சில கருத்து வேறுபாடு காரணமாக அதிமுகவிலிருந்து விலகியவர்களும் நீக்கப்பட்ட சிலரும் திமுகவில் இணைந்துள்ளனர். ஏற்கனவே கட்சியில் உள்ளவர்களை பின்னுக்கு தள்ளி அதிமுகவினருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக திமுகவிற்குள் குற்றச்சாட்டு உள்ளது. இதை நிரூபிக்கும் வகையில் கடந்த முறை திமுக அமைச்சரவையில் செந்தில் பாலாஜி, முத்துசாமி, ரகுபதி, ஏவா வேலு, ராஜ கண்ணப்பன், அனிதா ராதாகிருஷ்ணன், சேகர் பாபு போன்றவர்களுக்கு முக்கிய துறைகள் ஒதுக்கப்பட்டு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு தாவியவர்களுக்கே அதிக சீட்டுகள் ஒதுக்கீடு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அக்கூட்டணியில் இடம்பெற்றுள்ள காங்கிரசுக்கு ஒதுக்கிய 28 எண்ணிக்கைக்கு அடுத்த நிலையில் அதிமுகவில் இருந்து சமீபத்தில் திமுகவுக்கு சென்ற OPS, வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட 19 பேருக்கு தேர்தலில் சீட்டு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி தேனி மாவட்டம் போடி தொகுதியில் O. பன்னீர்செல்வம், ஒரத்தநாடு தொகுதியில் வைத்தியலிங்கம், ஆலங்குளம் தொகுதியில் மனோஜ் பாண்டியன், விளாத்திக்குளம் தொகுதியில் மார்க்கண்டேயன், சென்னை துறைமுகம் தொகுதியில் சேகர் பாபு, ஈரோடு மேற்கு தொகுதியில் முத்துசுவாமி, நாகர்கோவில் தொகுதியில் ஆஸ்டின், திருமங்கலம் தொகுதியில் மணிமாறன், முதுகுளத்தூர் தொகுதியில் ராஜா கண்ணப்பன், அருப்புக்கோட்டை தொகுதியில் சாத்தூர் ராமச்சந்திரன், திருவண்ணாமலை தொகுதியில் ஏவா வேலு, கோவை தெற்கு தொகுதியில் செந்தில் பாலாஜி, திருச்செந்தூர் தொகுதியில் அனிதா ராதாகிருஷ்ணன், திருமயம் தொகுதியில் ரகுபதி, பெருந்துறை தொகுதியில் தோப்பு வெங்கடாச்சலம், விழுப்புரம் தொகுதியில் லக்ஷ்மணன், பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் பழனியப்பன், ஆம்பூர் தொகுதியில் வில்வநாதன், ஓசூர் தொகுதியில் சத்யா ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திமுகவில் நீண்ட நாட்களாக உழைத்தவர்களுக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்காமல் அதிமுகவில் இருந்து வந்தவர்களுக்கே தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளும் முக்கிய மந்திரி பதவிகளும் வழங்குவது திமுக கட்சி தொண்டர்கள் இடையே பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.